தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாள் திருப்பலியினூடாக நாங்கள் முக்கியமாக வழியோரங்களில் வாழும், வழிகளிலே தங்கள் வாழ்க்கையை நடாத்தும் ஒவ்வொருவருக்காகவும், முக்கியமாக சிறைச்சாலைகளிலே, அதுவும் சீர்திருத்த பள்ளிகளிலே இருக்கும் ஒவ்வொரு சிறார்களுக்காகவும் நாங்கள் மன்றாடும். அவர்களுடைய வாழ்வையை நல்ல முறையில் அமைத்து கொள்ள ஆண்டவர் தாமே அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்றும், மற்றும் பலதரப்பட்ட குற்றங்கள் செய்யாமலும் குற்றங்களுக்காக தங்களுடைய வாழ்வை கழிக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் தாமே அவர்கள் வாழ்விலிருந்து அவர்களை காப்பாற்றி நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்றும் இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடவும், யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்ற அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மன நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லாரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வசனங்கள் 1 முதல் 9 நிறைவு பெற. யோசியாவினுடைய மகனும் ஜூதாவின் அரசனுமான யோயாக்கியமுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கு. ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: நீ ஆண்டவர் இல்லத்தின் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் ஜூதாவின் எல்லா நகரினருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி. அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாதே. ஒருவேளை அவர்கள் உனக்கு செவிசாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம். அப்பொழுது அவர்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றி என் மனதை மாற்றிக்கொள்வேன். நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நடவாமலும் நீங்கள் செவிசாய்க்காத பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கினர்களுடைய சொற்களை கேளாமலும் இருப்பீர்களானால் இக்கோவிலை சீலோவை போல் ஆக்குவேன்.
இந்நகரை உலகின் எல்லா மக்களினார் நடுவிலும் சாபக்குறியாக மாற்றுவேன். ஆண்டவர் இல்லத்தில் எரேமியா உரைத்த இச்சொற்களை குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் கேட்டனர். மக்கள் அனைவருக்கும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எரேமியா கூறி முடித்தபோது குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் அவரை பிடித்து, நீ கண்டிப்பாய் சாக வேண்டும் என்று கூச்சலிட்டனர். இக்கோவில் சீலோவை போல் மாறும், இந்நகர் குடியிருப்பாரற்று பாழாய் போகும் என்று ஆண்டவரின் பேரால் நீ ஏன் இறைவாக்கு உரைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லாரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 69. இறைவசனங்கள் 4, 7 முதல் 9 மற்றும் 13. உங்கள் பல்லவியாக 13b. உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாயிருக்கின்றனர். பொய்க்குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர். நான் திருடாததை எப்படி திருப்பித் தர முடியும்? நான் திருடாததை எப்படி திருப்பித் தர முடியும்? ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஏனெனிலும் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர், துணை செய்வதில் நீர் மாறாதவர். ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, திருவசனங்கள் 54 தொடங்கி 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது?
எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சனுடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர்கள் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து புனித ஜூலியன் எமாட் உடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இவர் எங்களுடைய திருச்சபையிலே மிகவும் அளப்பரிய சேவைகளை புரிந்திருக்கிறார். முக்கியமாக நற்கருணை சபையை ஏற்படுத்தியவராகவும் நற்கருணையில் மிகவும் அன்பு கொண்டவராகவும் நற்கருணையை தனது வாழ்வாகவும் வழி நடத்தவர். அவருடைய வாழ்வில் நாங்கள் பல இடங்களில் பார்க்கலாம். நற்கருணையோடு அவர் வாழுவதையும் நற்கருணையில் மிகவும் அன்பு கொண்டவராகவும் இருக்கின்றார். எனவே அந்த நற்கருணை சபையை ஸ்தாபித்தவராக இருக்கின்றார். இன்றைய நாள் வாசகங்களுக்கு நாங்கள் காது கொடுத்தால் அன்பாந்தவர்கள், இன்றைய நாள் வாசகங்களுக்கு எங்களுக்கு சொல்லப்படுகின்றது, இயேசு தன் சொந்த ஊருக்கு போய் நற்செய்தி அறிவிக்க விரும்புகின்றார். அங்கே இருந்தவர்களுக்கு நற்செய்தியை மட்டுமல்ல, அங்கு இருக்கிறவர்களை குணம் கொடுக்கவும் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்யவும் விரும்புகின்றார். ஆனால் அவர்கள் அவரை சந்தேக கண்ணோடு பார்க்கின்றார். இவர் தச்சனுடைய மகன் அல்லவா? இவர் எங்களோடு வாழ்பவர் தானே? இவருக்கெல்லாம் எங்கிருந்து ஞானம் வந்தது என்று பல விஷயங்களை சொல்லி அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றார்கள். அவருடைய இருந்த சில விஷயங்கள் இயேசு மிகவும் வார்த்தைகளாலே அழகாக சொல்லுகின்றார். தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்று. அன்பார்ந்தவர்களே, தனது சொந்த ஊருக்கு சென்ற இயேசு கவலையோடு திரும்புகின்றார். அவர் அங்கு போனதில் முக்கியமாக ஒன்று எங்களுக்கு சொல்லப்படுது, அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாதவரா அவங்க பல வல்ல செயல்களை செய்யவில்லை என்று சொல்லப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு பல புதுமைகளை செய்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் அவர்கள் வாழ்வில் நம்பிக்கை இருந்ததால். சென்டூரியனுடைய வாழ்வில் நம்பிக்கை இருந்தது. 12 வருடங்களாக இறத்து போகக்கூடிய பெண்ணுடைய வாழ்வில் அவளுக்கு நம்பிக்கை இருந்தது. வழியிலிருந்து அந்த பிச்சைக்கார எனக்கு சரியான நம்பிக்கை இருந்தது இயேசுவில். அதோடு யாயிருக்கு நம்பிக்கை இருந்தது இயேசுவில். எனவே இந்த நம்பிக்கையை கொண்டே இயேசு அவர்களுக்கு குணம் கொடுக்கின்றார், அவர்கள் வாழ்வை மேம்படுத்துகின்றார். இங்கே அவர் அவர்களுக்குள்ள நம்பிக்கை காணப்பட, அவர் சொந்த ஊரில் கூட நம்பிக்கை காணவில்லை. எனவே அவரால் பல வல்ல செயல்கள் செய்ய முடியவில்லை. அவர் அங்கே இருந்து அப்படியே மற்ற ஊர்களுக்கு போகின்றார். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்வில் கடவுள் எதிர்பார்ப்பது, இயேசு எதிர்பார்ப்பது, நாங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் செய்ய வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், முழு நம்பிக்கையோடு எங்களுடைய உள்ளம் ஆண்டவருக்காக தவிக்க வேண்டும். ஆண்டவர் என்ற வார்த்தைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்காட்டி நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோம், என்னெல்லாம் கேட்குறோம், அதெல்லாம் வீணாக போய்விடும். எனது வாழ்க்கையில் அவநம்பிக்கை இருக்கின்றார். நம்பிக்கையே இல்லாத இடங்களாக இருந்தால் என்னுடைய வாழ்வில் ஒன்றுமே நடக்காது. அது என்னெல்லாம் கேட்குறோமோ அது பயனற்றதாகத்தான் போய்விடும். ஏனென்றால் என்னிடம் இருக்கிறதும் எல்லாமே அவநம்பிக்கை. எனவே இயேசு நான் நம்பிக்கை உள்ள இடத்தில் அவருக்கு எதுவும் செய்ய முடியும். இங்கே நம்பிக்கை இல்லை, அவர் விட்டு போகின்றார். எனவே எங்களுடைய வாழ்வில் நாங்கள் ஆழமான நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆண்டவர்கள் ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். வழிநடத்தும் தந்தையே இறைவா, உம் திருகவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் தங்களை புதுப்பித்து தம் மந்தையை புதுப்பிக்கும் ஆற்றலுடையவர்களாகவும் உமக்கு சான்று பகரும் துணிவு பெற்றவர்களாகவும் திகழ வரமருள வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் பிறப்பிடமே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நடுநிலை வகிப்பவர்களாகவும் சமுதாய அக்கறை உடையவர்களாகவும் எதிர்கால சந்ததியினருக்கு நல்லுலகு படைக்கும் சிறந்த தலைவர்களாகவும் திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளான அன்பு, பணிவு, மன்னிப்பு இவற்றை எங்கள் வாழ்வில் கடைப்பிடித்து ஏற்றத்தாழ்வு பாராது அனைவரையும் மதித்து ஏற்றுக்கொண்டு அன்புள்ளம் கொண்டவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, எங்களுடைய திறமைகள் உடைமைகள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள தேவையான புரிதலையும் ஞானத்தையும் ஆற்றலையும் தந்து எம்மை வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவலுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் செபிப்போம். அனைத்தையும் வாரி வழங்கும் வள்ளலாகிய இறைவா, இந்நேரம் உம்மிடம் வருகின்றோம் எங்கள் தேவைகளுக்காக, வேண்டுதல்களுக்காக. வழிகளில் தவிக்கும் ஒவ்வொருவருக்கும், வீடுகள் இல்லாமல் அனாதைகளாக்கப்பட்டவர்கள் மற்றும் சிறைச்சாலைகளில் சீர்திருத்த பள்ளிகளில் இருக்கும் தவறை செய்யாதவர்களுக்காக மற்றும் தவறு செய்த தங்களுடைய தண்டனைகளை அனுபவிப்பவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். முக்கியமாக இந்த சீர்திருத்த பள்ளிகளிலே இருக்கும் அந்த மாணவர்கள் நல்ல முறையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள நீரே வரம் தாரும் ஆண்டவரே. உம்மிலே நாங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக, உம்மிலே நம்பிக்கை கொண்டவர்களாக எங்கள் வாழ்வை வளப்படுத்தியறலாம். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளும்மை இப்போதே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீர்தானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளும்மை இப்போதே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கைதான் செலுத்த வந்தோம், கருணை கிடைக்கட்டும். தேவன் தந்த ஜீவனெல்லாம் புனிதமடையட்டும். காணிக்கைதான் செலுத்த வந்தோம், கருணை கிடைக்கட்டும். தேவன் தந்த ஜீவனெல்லாம் புனிதமடையட்டும். என்னண்டை வாரும், பாவங்கள் தீரும். என்னண்டை வாரும், பாவங்கள் தீரும். ஏனென்று கேளும் இறைவனின் மகனே, எம்மையே காணிக்கை தந்தோமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி
எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு எதிராகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்களும் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகளை இவ்வுலகில் நாங்கள் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமையை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேபாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், புனித ஜூலியன் எமாட், இவ்வுலகிலும் வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து களைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரன் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என்னை தேடும் தெய்வம், நான் உன்னை தேடும் செல்வம், உனதன்பில் உலகாணும் இன்பம், உறவில் ஒரு புது வாழ்வு பொங்கும், உறவில் ஒரு புது வாழ்வு பொங்கும். நீ இன்றி வாழும் நிமிடங்கள் யாவும் தாயின்றி வாழும் சேயாகின்றேன். நீ இன்றி வாழும் நிமிடங்கள் யாவும் தாயின்றி வாழும் சேயாகின்றேன். கலங்கிடும் துளி நேரம் கலங்கரை ஒளி தீபம்,
கலங்கிடும் துளி நேரம் கலங்கரையொளி தீபம் கனிவோடு எனிலேற்றவா இறைவா கலங்காமல் என்னை தேற்றவா நீ என்னை தேடும் தெய்வம் நான் உன்னை தேடும் செல்வம் உனதன்பில் உளம் காணும் இன்பம் உறவில் ஒரு புது வாழ்வு பொங்கும் உறவில் ஒரு புது வாழ்வு பொங்கும். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் திருமகனுடைய பாடுகளில் நிலையான நினைவாகிய திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
அதிசயம் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.